ஆந்திராவில் தனி தெலுங்கானா போராட்டம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிறது. தனி மாநில கோரிக்கையில் தாங்கள் விடுத்த கெடு முடிவடைந்து விட்டதால் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 7 எம்பிக்கள் இன்று ராஜினாமா செய்ய உள்ளனர். தனி தெலுங்கானா விவகாரம் ஆந்திராவில் மீண்டும் சூடுபிடித்துள்ளது. இந்த விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சியும் நேரு குடும்பத்தாரும் தெலுங்கானா பகுதி மக்களை ஏமாற்றிவிட்டதாக தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி கட்சி தலைவர் சந்திரசேகர ராவ் நேற்று குற்றம் சாட்டினார். தனி மாநிலம் அமையும் வரை ஓயப்போவதில்லை என்றும் அவர் திட்டவட்டமாக கூறினார். காங்கிரசாரின் மனதை புண்படுத்தும் வகையில் பேசியதாக சந்திரசேகர ராவ் மீது ஆந்திர மாநில இளைஞர் காங்கிரஸ் சார்பில் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. தெலுங்கானா பிரச்சனையில் மத்திய அமைச்சர் சுஷில்குமார் ஷிண்டே, ப. சிதம்பரம் ஆகியோரை தொடர்ந்து காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி மீதும் நீதிமன்றத்தில் மோசடி வழக்கு தொடரப்பட்டுள்ளது. 2004ஆம் ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட சோனியா காந்தி காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் தனி தெலுங்கானா வழங்கப்படும் என உறுதியளித்ததாகவும் அதனை நிறைவேற்றாமல் ஏமாற்றிவிட்டதாகவும் ஆந்திர மாநில பாஜக செயற்குழு உறுப்பினர் சதீஷ் அகர்வால் வழக்கு தொடர்ந்துள்ளார். இந்த மனு இன்று விசாரணைக்கு வருகிறது. இதனிடையே தனி தெலுங்கானா பிரச்சனையில் அவசரம் காட்ட முடியாது என ஆந்திர முதலமைச்சர் கிரண்குமார் ரெட்டி கூறியுள்ளார். Congress party has to think in terms of the country. Congress party has to think in terms of the welfare of the people. Yes, there is a demand for a separate state. It is being considered. It needs time. It's a sensitive issue. It's a delicate issue. It is, you cannot rake up the passions of people and allow them to fight on the streets because you want a separate state. தனி மாநிலம் தொடர்பாக 24 மணி நேரத்திற்குள் மத்திய அரசு முடிவை அறிவிக்க வேண்டும் என தெலுங்கானா பகுதியைச் சேர்ந்த காங்கிரஸ் எம்பிக்கள் 7 பேர் நேற்று முன்தினம் கெடு விடுத்தனர். ஆனால் மத்திய அரசு தொடர்ந்து மௌனம் சாதித்து வருவதால் அவர்கள் 7 பேரும் இன்று டெல்லி புறப்பட்டு சென்று சோனியா காந்தியிடம் தங்களது ராஜினாமா கடிதத்தை அளிக்க உள்ளனர். தெலுங்கானா கோரிக்கை நிறைவேற்றப்படாவிட்டால் மக்களவைத் தலைவருக்கு தங்களது ராஜினாமா கடிதங்களை அனுப்பி வைக்குமாறு சோனியாவிடம் அவர்கள் தெரிவிக்க இருக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக முருகன் மற்றும் அரியரீகன்.